நாங்களா 35 வருஷத்துக்கு மேல இருக்கிறோம் தெரியுமா. எங்க வயிறு என்னமோ அப்படி எரியுது. எங்களுக்கு வீடு கொடுத்துட்டா நாங்க போயிடுவோம். இல்ல கிறிஸ்தால ஊத்தின்னு கொளுத்தின்னு இங்க சாவேன் நானு தெரியுமா. யானு என் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாம் இருக்குதுங்க. அதுங்கெல்லாம் வந்து தங்கத்தாலியா நாங்க ரோட்ல இருந்தா ரோட்லயே தங்கணுமா சொல்லுங்க. என் புள்ள சேர்த்துட்டாங்க. இந்த மருமகனா மரம் சேர்த்து கஞ்சி ஊற்றுது. ஐயா என்ன ஆத்துறீங்க ஐயா. நான் இருக்கிற சுற்றி பார்த்துக்கிறவங்க காப்பாற்றுறாங்க போது எனக்கு என்ன புரிஞ்சுக்குது என்னடா. எனக்கு தானே இடம் வேணும் தானே. அந்த இடம் வந்தால் போதும். ஏதாவது எட்டாவது ஊற்றுதான் குடிச்சிட்டு ஊற்றி காட்டுது. அவங்க வந்து 2023 வந்து வீடு எழுதுறப்ப அவங்க என்னன்னு சொன்னாங்க, இது போல் வாசல் இருக்கவங்களுக்கு வீடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் எங்களுக்கு வரல. எங்களுக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் வராத பட்சத்தில் நாங்கள் என்ன பண்ணோம், இங்கே காவை அடிச்சிட்டு இருக்கு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், எங்களுக்கு மறியல் பண்ணி எங்களுக்கு வீடு வேணும் அப்படி நாங்கள் போய் நின்னோம். அதுவே அந்த வீடு வேணுன்றதுல நாங்கள் 1 வருஷம் நாங்கள் ட்ரை பண்ணோம். நாங்கள் ஜனங்க மொத்த பேரும் ட்ரை பண்ணோம். அப்போ என்ன பண்ணாங்க, இருமா எழுதுறோன்னு சொல்லி அப்புறம் எங்களுக்கு எழுதலை. 1 மந்த்துக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் வந்து உங்களுக்கு பத்திரம் தராருமா, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கு நாங்கள் போன எல்லாமே ஆதாரம் எங்ககிட்ட இருக்குது. அப்போ போகிறப்ப அவர் கையில் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே பத்திரம் கொடுத்தாங்க. ஆனால் பத்திரம் கொடுத்துட்டு இப்போ என்னன்றாங்க, உங்களுக்கு வீடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாமே இருக்குது எங்ககிட்ட. இது உதயநிதி பார்க்கணுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொடுத்த ஐடிங் கார்டு. இது நான் காசு கட்டின பில்லு. இது வீட்டு அலாட்மெண்ட் பேப்பர். என்கிட்ட எல்லாமே ஒரிஜினல் இருக்குது என்கிட்ட. ஆனால் இப்போ என்னன்றாங்க, உனக்கு வீடு கிடையாது அப்படின்றாங்க. இப்போ 13 பேர் நிற்கிறாங்கன்னா 13 பேரையும் வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு பத்திரம் வந்த வச்சு எனக்கு வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த எனக்கு 13னா 12 பேரும் வந்து இப்போ கேட்குறாங்க வீடு. அப்போ அவங்க கேட்குறப்ப என்னன்றாங்க, உங்களுக்கு வீடு கிடையாது, நேற்று வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க. ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு வீடு கிடையாது அப்படின்னாங்க. இப்போ கவர்மெண்ட்டை வச்சு அவங்க எல்லாத்தையும் எடுத்து வெளில வச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் எங்கே போவோம்? எங்ககிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குது சார். எங்ககிட்ட எல்லாமே இருக்குது. எல்லாமே இருந்தோம் எங்களுக்கு அலாட்மெண்ட் இல்லைன்றாங்க. டோக்கன் கொடுத்து போர்டு கொடுத்து எங்களுடைய அட்ரஸ் எங்களுடைய பேர் வீடு நம்பர் கொடுத்து ஸ்லேட்டில் ஃபோட்டோ பிடிச்சிட்டு இப்போ எங்களுக்கு வீடு இல்லைன்னு சொல்கிறாங்க சார். எங்கள் வீடை காலையில் சொன்னாங்க வீடை இடிக்க மாட்டோம், வீடை கொடுக்காம உங்களுடைய வீடை நாங்கள் இடிக்க மாட்டோன்னு சொன்னவங்க இன்னைக்கு வீடை இடிச்சிருங்க, உங்ககிட்ட இவ்வளோ ப்ரூஃப் இருக்குது, உங்ககிட்ட வீடு இவ்வளோ ப்ரூஃப் இருக்குது, நீங்கள் என்னைக்கெல்லாம் உங்களுக்கு வீடு இருக்குன்னு சொன்னவங்க வீடை இடிச்சிட்டு இன்னைக்கு போய் நாங்கள் நின்று கேட்குறோம். அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு தெரியாது, நீங்கள் போய் ஸ்லம்போட போய் பாருங்கன்றாங்க சார். இதான் சார் எங்களோட நிலைமை. இப்போ எங்களுடைய சாமா சட்டி நீங்கள் பார்த்தா தெரியும். நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணுங்க சார். எங்களுடைய சாமா மொத்தமாக வெளியே தான் சார் இருக்குது. சின்ன கை குழந்தைங்க, எனக்கு ஒரு கை குழந்தை இருக்குது, எங்கள் நாத்தனாருக்கு ஒரு கை குழந்தைங்க இருக்குது. எல்லாரும் நேற்று நைட்டில் நீங்கள் தான் சார் படுத்துட்டு இருக்கோம். இதே ஏரியாவில் தான் சார் படுத்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல இதுக்கப்புறம் நாங்கள் படுக்க முடியாது. ஏன்னா என்ன பூச்சி வரும், என்ன பாம்பு வரும், பூரா வரும் எங்களுக்கு தெரியாது. ஜோனில் போய் படுத்தா துரத்துறாங்க சார். ஏன் நீங்கள் இங்கே வந்து படுக்கிறீங்க, எங்களை நேற்று நைட்டு துரத்துனாங்க சார். அங்கேருந்து திருப்பி வந்து மறுபடியும் இங்கே தான் சார் வந்து நாங்கள் படுத்தோம். எல்லாரும் இருந்து பாதி பேருக்கு மேலே அலாட்மெண்ட் கொடுத்தோம், வீடு இல்லைன்றாங்க. அலாட்மெண்ட் அந்த போர்டு வச்சவங்களுக்கும் வீடு இல்லைன்றாங்க சார். எங்களோட நிலைமை ஃபுல்லாக திண்டாட்டது இருக்குது சார். இப்போ எங்களுக்கு வீடு இல்லாமல் எங்களால் எங்கேயுமே போக முடியாது சார். இதான் சார் நாங்கள் இருந்த இடம் வளர்ந்த இடம் எல்லாமே இங்கே தான் சார். எங்களுக்கு வீடு வேணும் சார். உங்களால் முடிஞ்ச உதவி எங்களுக்கு பண்ணுங்க சார். தயவு செஞ்சு உங்களால் இந்த இது மூலமா எங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதை உங்களால் முடிஞ்சது எங்களுக்கு பண்ணி கொடுங்க சார். எல்லாருமே நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். எல்லாருக்குமே உங்களால் முடிஞ்சதை எங்களுக்கு பண்ணி கொடுங்க சார். நாங்களாம் என்ன சொல்லலாம், மனசாலே இல்லையா? நீங்க தான் மனசாலா? நாங்கள் மனசாலே இல்லையா உங்களுக்கு? சொல்லு. நேற்று வரைக்கும் லிஸ்ட் இருந்தது, இன்னைக்கு லிஸ்ட் இல்லைன்னா அப்ப யார் தில்லுமுள்ள ஆக்கத்து சார்? உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். எங்களுக்கு தயவுசெய்து வீடுங்களை குத்துருங்க, இல்லைன்னா நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம் சார். யாருமே உண்மையா பேச மாட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, வந்துச்சுமா, உங்களுக்கு வந்துச்சு, தருவோம் 2 நாள் பொறுத்து என்ன சொல்றாங்க, நீங்க அந்த சாரை போய் பாருங்க, படிக்கட்டில் ஏறுறோ எத்தனை வாட்டி ஏறுறது ஓடியாருது, போய்கின்னு வந்துதான் இருக்கிறோம். ஆனா எந்த இதுவும் கிடையாது, ஒரு மரியாதை கிடையாது, ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது. முதல்ல போங்க, வரோம், ஏன் வரீங்க அங்க பின்னாடி? ஒரு மாதிரி கேவலமா பேசுறாங்க சார். எங்க வீட்டை நாங்க கேக்குறோம், ஓட்டு போட மட்டும் நாங்க தேவை லிஸ்ட்ல வேணும், இப்ப எங்களுக்கு தர மாட்டீங்களா?